உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது, முடி வளரவே இல்லைன்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 3 மாதம் இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஹேரில் நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடி வளர்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆலோவேரா பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஆலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு பெரிய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு எல்லோ கலர் லிக்யூட் மாதிரி வரும். அது போனதுக்கப்புறமா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி இந்த ஆலோவேரா பீஸை அதுக்குள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அந்த எல்லோ கலர் லிக்யூட்லாம் வெளியில் போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்டில் கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க முள் மாதிரி இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இது நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் வச்சுக்கும். அதை நல்லா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தாழையில் உள்ள சைடு முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலையும் எடுத்துருங்க. உள்ளே உள்ள ஜெல் மட்டும்தான் நமக்கு வேணும். இதை 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த இச்சிங்கும் இருக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்ச செம்பருத்தி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட பூ கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூவுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது கூட நம்ம இப்போ கத்தாழை ஜெல்லை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டு நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை உங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இது க்யூர் பண்ணி கொடுத்துரும். ஆலோவேரா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு புது முடி சீக்கிரமே வளர ஆரம்பிக்கும். செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தயிர் நம்ம ஹேரை சாஃப்ட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஹேர்லேருந்து ஹேர் எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மல் ஷாம்பூ ஆர் சீயக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓவர் கெமிக்கல் இருக்க ஷாம்பூவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நம்ம ஹேர் பேக்கோட பெனிஃபிட் ஃபுல்லாகத்தான் எடுத்துரும். வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் லாங் ஹேர் வேணும்னா இந்த ஹேர் பேக் ரெகுலராக ட்ரை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ.